வணக்கம். நான் இன்றைக்கி சிறுதானியங்களை பயன்படுத்தி ஒரு சத்தான மசாலா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். மாதத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி ஒரு சிறுதானிய கஞ்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான இந்த சிறுதானிய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி பயன்படுத்தி இந்த கஞ்சி செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது கூட ஒரு கேரட்டை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு கை நிறைய மல்லி இலையை நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலையும் புதினாவும் தான் அந்த கஞ்சிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது. பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துடலாம். இதையும் ரொம்ப லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி லைட்டாக வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கம்பையும் இது போல் சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஊற வைக்க டைம் இல்லைன்னா இது ரெண்டையும் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் திணை, சாமை, குதிரைவாளி இந்த 3ஐயும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வரகரிசி மட்டும் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். கஞ்சியில் எல்லா வகையான சிறுதானியங்களையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். முக்கியமாக சிறுதானியத்தை இது போல் கஞ்சி வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இது இந்த உளுந்தோடு சேர்த்து செய்கிறதால இது இன்னும் ஆரோக்கியமானது. இது கூட 2ஆம் தேங்காய் பாலையும் சேர்த்து வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயிலேருந்து பால் எடுத்திருக்கேன். இந்த சிறுதானியங்கள் எல்லாம் தண்ணியில் வேகிறத விட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் இதில் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசி உளுந்தெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதை இன்றைக்கி மண்பானையில் செஞ்சுருக்கேன். இதையே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி உளுந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலை இதோடு சேர்த்துடலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. 2 நிமிஷம் கொதிச்சதும் இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான சிறுதானிய மசாலா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு முறையாவது சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறுதானியத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சிறுதானியங்கள், உளுந்து, காய்கறிகள் அதெல்லாம் சேர்த்து செய்கிறதால உடம்புக்கு ரொம்ப சத்தானது.